இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எதையும் எளிதில் வேதம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் உலகம் முழுவதும் ஒன்றை பொதுமறையாக ஏற்றுக்கொண்டுள்ளதென்றால் உண்மையில் அந்த மனிதனின் சிந்தனை பாராட்டுக்குரியதே. பாயில் படுத்து நோயில் விழும் மனித வாழ்க்கையில் இன்பங்கள் சேர்க்கவும் துன்பங்கள் நீக்கவும் துணை புரிவது வள்ளுவமே. உண்மையில் அந்நூல் வாழ்வின் வழிகாட்டியே. மனிதனாக பிறந்தவன் அன்போடு வாழ வேண்டும், அறிவோடு திகழ வேண்டும், பகுத்தறிவோடு பழக வேண்டும், பண்பில் உயர வேண்டும், புனிதனாய் மாற வேண்டும். வாழ்வில் உயர்வதற்கு இவை மட்டும் போதுமா? அவன் உண்மையை பேச வேண்டும், பொய்மையை நீக்க வேண்டும், நட்பில் உயர வேண்டும், நல்லதை கொள்ள வேண்டும், அல்லதை தவிர்க்க வேண்டும், வையத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் மனிதன் என்பவன் அன்பின்றி, அறிவின்றி, நட்பின்றி, நேர்மையின்றி, நன்னெறியின்றி, வாழும் முறை தவறி, வழிகாட்டும் துணையின்றி தட்டுத்தடுமாறுகின்றானே. அதற்கு வள்ளுவம் காட்டும் வழிதான் என்ன? அன்பாயிரு, அதற்காக நீ வருந்த வேண்டியதில்லை. இன்சொல் பேசு, இதற்காக உன்னா துன்பப்படப் போவதில்லை. பொறுமையாயிரு, அது உன்னை பொன் போல் உயர்த்தும். எதிரியை எளிதில் நம்பிவிடாதே. பகைவனின் கண்ணீரை பார்த்து பக்கம் சாய்ந்து விடாதே. வணங்கும் கைகளுக்குள் வாளும் மறைந்திருக்கும். சொல்வேறு செயல்வேறுபட்டார் தொடர்பு கொள்ளாதே, அது கனவிலும் இன்னாது. வலிமை அறியாது வாழ்வீசாதே, அது உன்னையே வீழ்த்திவிடும். கூற்றத்தை கைதட்டி அழைத்து ஆக்கத்தை இழக்காதே. அன்பில் உயர்ந்து நில், என்பும் பிறர்க்கென்று சொல். வெற்றுடலாய் நடமாடி வேடிக்கை பொருளாகி விடாதே என்றெல்லாம் வள்ளுவம் காட்டும் வழி நம் வாழ்வில் உயர நல்வழியே. அடுத்த வள்ளுவம் கூறுவது அறிவு. அது அற்றம் காக்கும் கருவி, பகைவராலும் உள்ளழிக்கலாகா அரண் என்று வள்ளுவம் அதற்கு தரும் விளக்கம் அழகானது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்பதெல்லாம் அறிவிற்கு வள்ளுவம் தரும் முடிவு. சிந்தித்து செயல்படு, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதனால் வெள்ளம் வரும் முன் அணை போடு என்றவர் நம் வாழ்க்கைக்கு தரும் எச்சரிக்கை நல்வாழ்வு பாதைக்கோர் பச்சை விளக்கு. இன்னும் அவர் கூறும் வாழ்க்கை விளக்கங்கள் நம்மை எல்லாம் மெய்சிலிர்க்க வைக்கின்றன. கற்றதை சொல்லாதவன் காகிதப்பூ, அறிவில்லாதவனின் அழகு மண்ணால் செய்த மாண்புறுப்பாவை. கற்றறிவின்றி ஆன்றோர் அவை புகழ் எல்லை கோடின்றி விளையாடும் விளையாட்டு. கற்றிருந்தால் நீ மனிதன், இல்லையெனில் விலங்கு. நெஞ்சிலும் இருந்தால் நீ மனிதன், இல்லையெனில் மரம். இப்படி அவர் அறியாமையை சாடி அறிவை புகட்டி வாழ்வுக்கு தரும் விளக்கம் அது மனித வாழ்க்கைக்கோர் கலங்கரை விளக்கம். அறிவிற்கு அடுத்து அன்பு. அது வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை. அந்த அன்பில்லாதவன் என்புதோல் போர்த்திய விலங்கு. அவனால் பயனொன்றும் இல்லை. மனிதனின் அன்பு விருந்தினை மென்மையாக நோக்க வேண்டும். அது உலகத்தோடு ஒட்டி உறவாட உதவ வேண்டும். உள்ளத்தே பொங்கி எழும் சினத்தை அடக்க வேண்டும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்தல் வேண்டும். இன்பத்துள் இன்பம் விளையாது, துன்பத்துள் துன்பம் துடைக்க வேண்டும். அன்பால் ஆண்டவனை பணிய வேண்டும். அவன் ஆதி பகவன், அறவாழி அந்தணன் என்றவர் ஆன்மீகத்திற்கு தரும் விளக்கம் ஒன்றே போதும். அவர் சாதிச் சளுக்கருக்கும் சான்றோர் என்பதற்கு, சமய பிணக்கருக்கும் ஆன்றோர் என்பதற்கு. இதைவிடச் சிறந்த வாழ்க்கை வழிகாட்டி வேறென்ன இருக்க முடியும்? மனித வாழ்க்கையில் கொடுத்து வாழும் பண்பு உயர்வானது. எனவே உன்னால் முடிந்தால் கொடு, இல்லையெனில் அடுத்தவன் கொடுப்பதை தடுக்காதே. அது பாவம். அந்த பாவம் தீர்க்க வழியே இல்லை. சினம் கொள்ளாதே, அது சேர்ந்தாரை கொல்லும். அறம் செய்ய நீ ஆன்றோனாக வேண்டாம், மனத்துக்கண் மாசிலனாகு, அது போதும். கொல்லா நலத்தது நோன்பு, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. எதையும் ஏற்றுக்கொள், தோல்விகள் இயற்கை. எவரிடமும் கையேந்தாதே, அது இழிவு. முடியாது என்று மட்டும் முடங்கி கிடக்காதே. தக்க காலமும் இடமும் அறிந்து செயல்படு. இந்த உலகத்தையே உன்னால் பெற முடியும்.
இதனை இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். சிந்தித்து செயலாற்று, ஒழுக்கம் தவறாதே, சொன்ன சொல் பிறழாதே. அன்பாயிரு, அறிவாயிரு, பண்பாயிரு, வெற்றிகொள், வேடம் தவிர், செய்தொழில் போற்று, சோம்பலை அகற்று, கொடுத்து வாழ், கெடுத்து வாழாதே, உண்மை பேசு, உயர்ந்து வாழ். அச்சமே கீழ்களது ஆசாரம், தன்மானம் இழக்காதே, தன்னிலையில் தாழாதே, தாழ்வு வந்துழி உயிர் வாழாதே, வறுமையை நினைத்து துவளாதே, வாய்ப்புகள் இருக்கு தயங்காதே. இப்படியெல்லாம் வள்ளுவம் காட்டும் வழி என்னை எங்கேயோ இழுத்துச் செல்கின்றது. நீ ஓராண்டு திட்டமிட்டால் தானியங்களை விதை, நீ 10 ஆண்டுகள் திட்டமிட்டால் மரங்களை நடு, நீ 100 ஆண்டுகள் திட்டமிட்டால் மனிதர்களை உருவாக்கு என்றான் ஓர் அறிஞன். ஆனால் வள்ளுவனோ 1000 ஆண்டுகள் திட்டமிட்டு ஆன்றோர்களை அல்லவா உருவாக்கியுள்ளான். அதனால்தான் அவன் தெய்வப் புலவன் திருவள்ளுவன். அவன் வள்ளுவமும் குன்றின் மேலிட்ட விளக்கு. இந்த குன்றின் மேலிட்ட விளக்குக்கு நம் குவலயமே சாட்சி. இந்த ஒரு மாட்சிமை போதாதா தெய்வப்புலவரின் திருவள்ளுவத்திற்கு? வாருங்கள், தீபத்தை ஏற்றுவோம், திருக்குறள் போற்றுவோம், உள்ளிருள் நீக்குவோம்.